பெண்களாக கூடி இந்த இடத்துல நம்ம ஜெபிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம், வார்த்தையை கேட்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நம்ம எப்பயுமே நினைப்போம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், கணவன் மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பமாக நல்லா இருக்கணும். எத்தனையோ பேர் சந்தோஷமாக வெற்றி வாழ்க்கை வாழ்கிறத பார்த்து நம்ம யோசிப்போம், சரி நம்ம இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ காரியங்களை கொடுத்துட்டாரு, நம்மளும் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. யோசிச்சிருப்போமா, யோசிச்சிருக்க மாட்டோமா? இல்லை, நம்ம தகுதியை தாண்டி இன்னொரு தகுதியில் நல்லா இருக்கிறாங்க, இல்லை அதையும் தாண்டி இன்னும் நல்ல மேன்மையான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களே நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது வசனம் சொல்கிறது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் செய்கிறாரு. அப்போது அவங்க நல்லா இருக்காங்க, நான் ஏன் கஷ்டப்படுறோம்? நிறையா நாள் நான் என் வாழ்க்கையில் சிந்திச்சிருக்கேன்ல, இப்படி சிந்திக்காத மனுஷங்க யாருமே இருக்க முடியாது. நல்லா இருக்கும்போது அப்படிங்கிறத விட நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சில இடங்களில் குறைவுபடும் போது தோணுவோம், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை, எந்த இடத்துலையும் நான் குறைவுபட்டு போயிடவே கூடாது. இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கிறோன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டவர் எந்தெந்த காரியங்களில் சொல்கிறாரோ அந்தந்த காரியத்தில் மாற்றத்தை நான் உண்டு பண்ணி கொள்வதற்கு ரெடின்னு நீங்கள் வந்திருக்கணும். முதல் மாற்றம் உங்கள் மனசளவில் வரணும். அடுத்த மாற்றம் மனசளவில் மட்டும் இல்லை, நம்ம செயல்லையும் காமிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். மனசளவில் நான் மாறணும் நான் பல வருஷமாக நினச்சிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இன்னும் சில மாற்றத்தை என்னால் என்ன பண்ணவே முடியல, பார்க்கவே முடியல. இன்றைக்கி எடுத்தோன்னு ஒரு வசனத்தை நான் முன்னாடி வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 31 வசனம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. ஆமென். என்னென்ன ஒரு பெண் செய்கிறாளோ அவளோட என் ரிசல்ட்டை, அவளோட நன்மையாக என்னென்னலாம் வாங்கி வந்திருக்காளோ அதையெல்லாம் அவள் கையில் கொடுங்க. அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை என்ன பண்ண கடவுதாமா, புகழ கடவுது. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களே, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வயசாகிருக்கும், அவங்க பிள்ளைகளெல்லாம் அழகாக செட்டில் பண்ணியிருப்பாங்க, நல்லா ஒரு வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க, தாத்தா பாட்டியாக இருப்பாங்க, ஆனால் பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டோட, சந்தோஷமான ஒரு மனநிலைமையோட வயசானவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் பிள்ளைகள் ஒரு பக்கம் செட்டில் பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் கணவன் மனைவி பிள்ளைகளாக இருப்பாங்க, பேர குழந்தைகள் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க, தாத்தா பாட்டி ஒரு அழகான ஒரு பெரிய வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம எதில் பார்த்துருக்கோம்? டிவியில் பார்த்துருக்கோம். அப்போது வசனம் சொல்கிறது, நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது நான் சில மாற்றங்களை கொண்டு வந்து என் குடும்பத்திற்கு நான் நல்லதை, நான் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை என் குடும்பத்தில் நான் மாற்றி அதற்கு ஏற்றதான வாழ்க்கையை நான் வாழும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அதே மாதிரி வசனம் சொல்கிறது, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு என்ன பண்ணுவாரா, காண்பிப்பு. நீடித்த நாள்னா என்ன? வயசானதுக்கு அப்புறம் கூட நம்ம நிம்மதியான சமாதானமான கணவன் மனைவியாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை, நம்ம பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆகிறத, நம்ம பிள்ளைகள் வந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறத, நம்ம பிள்ளைகள் நல்லா வாழ்கிறத, நம்ம பிள்ளைங்க நல்லா சம்பாரித்து அவங்க குழந்தைகளோடு இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். அப்படிப்பட்ட லைஃப்பை நான் ஆசைப்படுறேன். அப்போது இந்த இடத்துல நான் என்னென்ன பண்ணணும்? நான் சொன்னேன்ல, ஒரு பிக்சர் நம்மளாலேயே இமேஜின் பண்ண முடியுது. ஒரு அழகான வீட்டில் வயசான ஒரு தம்பதியினர் இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களை அழகாக செட்டில் பண்ணிட்டாங்க, அவங்க சந்தோஷமான பீஸ்ஃபுல்லான லைஃப்பை ஹெல்த்தியாக வாழ்கிறாங்க, உடம்பளவுலேயும் அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, மனசளவுலேயும் அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. அப்படி அந்த வயசில் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா, நம்மளை மாதிரி வயசில் இருக்கும்போது அவங்க சில காரியங்களெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் கூட பண்ணாமல் அங்கே இருக்கிறது நம்ம என்ன பண்ணவே கூடாது, ஆசைப்படவே கூடாது. நம்ம ஆசைகள் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் நம்ம செய்கிற செயல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் செய்கைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க, உங்கள் ஆசைகளை விரிவாக்குங்க. ஆமென். என்ன பண்ணணுமா? நம்ம ஆசைப்படுறதை என்ன பண்ணணுமா, விரிவாக்கணுமா. நம்ம செய்கைகளை என்ன பண்ணணுமா, மாற்றி. இப்போ இருக்கிறத நீங்கள் மாற்றிக்கோங்க, நீங்கள் ரீடிசைன் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ, நீங்கள் என்னென்ன காரியங்களை தவறாக பண்ணுறீங்களோ அதெல்லாம் எந்தெந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை சுட்டி காமிச்சு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரோ அதெல்லாம் மாற்றிக்கொள்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், ரெடியாக இருக்கணும். மனசளவில் ரெடியாக இருக்கணும். நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே, நான் மாற்றிக்கொள்கிறேன்னு சொல்லணும். அடுத்தது செயல்லையும் அதை என்ன பண்ண ஆரம்பிக்கணும், காட்டணும். இது ஒரு வசனத்தை இன்னொரு தடவை வாசிக்கலாமா? ஏசாயா 54 அதிகாரம் 2, 3. இந்த 2 வசனத்தை தான் நம்ம கொஞ்சம் வாரமாக பார்த்துக்கிட்டே வரோம். என்னன்னா, ஆண்டவர் நம்ம பலுகணும் பெருகணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 54 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும்,
தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஸோ இந்த 2 வசனத்தை நம்ம படிக்கும்போது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நாள் நான் சொன்னேன், மன்னா அப்படிங்கிற ஒரு காரியம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிற்கும் போது அவங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, தடுமாறிட்டாங்க. ரொம்ப நாள் எனக்கு ஒரு நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்குது. காலையில் ஆனால் ஒரு சாப்பாடு வந்துடுது. லேடிஸ்க்கே வந்து காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க டேபிள் நிறைய சாப்பாடு இருந்துச்சுன்னா அப்பாடா அன்றைக்கி நாள் முடிஞ்சது, நம்மளுக்கு என்னவே இல்லை, வேலையே இல்லை, அப்பாடா அது வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு பெரிய. அப்படி இருந்தவங்களுக்கு எத்தனை வருஷமா, 40 வருஷமா அப்படி நடந்துட்டு இருக்காங்க. திடீர்னு டேபிளில் ஒன்றுமே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பண்ணன்னு தெரியாது. அப்படி நான் சொன்னேன், ஆரம்பத்தில் ரொம்ப நாள் நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கிற ஒன்று நிற்கப்படும் போது நீங்கள் அந்த இடத்துல கலங்குறீங்க. ஆனால் கலங்க வேணாம். அந்த நின்ன இடத்துக்கு அடுத்ததே அவங்க எதுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, கானானுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அந்த கானான்கிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆமென். நலமும் விசாலமுமான தேசம். முதல் நாள் நம்ம பார்த்தோம், எந்தெந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் ஆகுதோ நான் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். அடுத்தது கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு பிஸ்னஸை கையில் எடுத்துருக்குறோம், இல்லை வேலையில் ஒரு இடத்துல இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு சில மக்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு தள்ளி போகும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு நம்ம உறவுக்குள்ளே கொண்டு வந்து அதை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்கி நூடுல்ஸ் மாதிரி ஆக்கி வச்சிடக்கூடாது. நூடுல்ஸ் தான் ஆரம்பிக்கிறதும் தெரியாது, எங்கே முடியுதுன்னு தெரியாது, நம்மளே பார்த்து கட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு இல்லை. அந்த மாதிரி சில பேர் பாருங்கள், அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே, அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே, குடும்ப உறவுக்குள்ளே, நண்பர்கள் வட்டத்துக்குள்ளே நிறையா பிரச்சனை பண்ணி எப்போ ஆரம்பித்தது எப்போ முடியுதுன்னே தெரியாது. அப்படி சுற்றுற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. எங்கே ஆரம்பம் எங்கே, அவங்களா பார்த்து ஒரு இடத்துல கட் பண்ணாதான் இது முடிவுன்னே தெரியும். அப்படிப்பட்ட சில இடங்களுக்கு போயிடுவோம். ஒரு சில நபர்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஓகேன்னு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், மூவ் ஆன் பண்ணணும். ஆண்டவர் எனக்குன்னு ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா, அதை செய்யறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. நடுவில் எந்த காரியம் நடந்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் ஒரு காரியத்துக்காகவும் ஒரு மனிதர்களுக்காகவும் ஒரு சூழ்நிலைக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆமென். கூட இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நம்ம கூட வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லலாம், காலவாரி விட்டுட்டு போகலாம், உதவி செய்கிறேன்னு போகலாம். ஒரு சில டைம் அவங்களாலே முடியாதுங்கிற நிலைமைக்கு வரலாம். ஆனால் என் கூட என்றைக்குமே கூட இருக்கிற தேவன் என் கூட எப்போவுமே கூட இருப்பார். ஆமென். ரொம்ப மோசமான சூழ்நிலையில் நான் பார்த்துருக்குறேன். ஒரு மனிதர்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, ஆனால் அவங்களாலே முடியல. ஒரு கட்டத்து மேலே அதுக்கு மேலே அவங்களால உள்ள அந்த சூழ்நிலைக்குள்ளே என்டரே பண்ண முடியல. அது நம்ம பெற்றவங்களாக இருக்கட்டும், நம்ம கணவனாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும். நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும், ஒரு சில பகுதிகளை நாம் தனியாக தான் கடந்து செல்லணும். எப்படியா? தனியாக தான் கடந்து செல்லணும். அந்த இடத்துல யாரும் உதவி செய்யணும்னு நினச்சாலும் அவங்களால உள்ளேயே வர முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலையிலையும் என் அப்பா என் கூட இருந்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேயும் இருக்கிறீங்க. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீங்கள் அங்கேயும் இருக்கிறீங்க. சங்கீதம் 139 எடுத்துக்கலாமா? 1வது வசனத்துலேருந்தே வாசிக்கலாமே. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஸோ என்ன பண்ணுறாரா கர்த்தர், என்ன பண்ணுறாரா, நம்மை ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம கூடயே இப்போது ஒரு 20 வருஷம் கணவனோட வாழ்ந்துட்டீங்க, 30 வருஷம் கணவனோட வாழ்ந்துட்டீங்க, அதுக்கு மேலேயும் வாழ்ந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு அவருடைய அசைவுகளில் இருந்தே என்ன தெரியும், நல்லா தெரியும். அவர் காஃபி வேணும்னு நினைக்கிறாரா, இல்லை இன்னைக்கு இந்த சாப்பாடு வேணாம் வேறு ஏதாவது வேணும்னு நினைக்கிறாரா, அவர் பேசுகிறத வச்சே, இல்லை அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறனால இப்படி இருக்கிறாரா, ஒருவேளை அவரோட பிஸ்னஸில் ஏதோ ஒரு சில காரியங்கள் தோல்வி அடைஞ்ச மாதிரி இருக்குதா, இல்லை அவர் கையில் இப்போ பணம் இல்லையா, இல்லை பணத்துக்காக அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரா, எல்லாமே நம்ம எதில் கண்டுபிடிச்சிட முடியும், நம்ம அவர் பேசுகிற பேச்சுலேயும் அவர் வீட்டில் நடந்துக்கிற நடவடிக்கையிலையுமே கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி? கொஞ்சம் வருஷம் வாழ்ந்த நமக்கே ஆண்டவர் சொல்கிறாரு,
தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே நான் என்ன பண்ணிட்டேன், உங்களைய தெரிந்து கொண்டுட்டேன். சொல்கிறாரு, கர்த்தாவே நீர் என்னை என்ன பண்ணியிருக்கிறீங்களா, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்போ நான் பிறந்ததுலேருந்தே அவருக்கு என்னை தெரியும் அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், எந்த விஷயத்தில் தவறுவேங்கிறது முதற்கொண்டு யாருக்கு நல்லா தெரியும், அப்பாவுக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் என்னை அணைக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஒரு நாளும் என் தப்பு அவர்கிட்ட இருந்து என்னை பிரித்து கொண்டு போகவே முடியாது. அது உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எவ்வளோதான் திரும்ப திரும்ப சொன்னாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை அடிப்படும் போதோ இல்லை வியாதிப்படும் போதோ என் தப்புனால தான் இதை இப்படி நான் அனுபவிக்கிறேன், நான் பண்ண கஷ்டத்தினால தான். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு மிரட்டி மிரட்டி பழகிட்டோம். நான் அம்மா சொன்னபடி கேட்கல இல்லை, அதனால தான் நீ போய் விழுந்த சொல்கிறோமா, அம்மா அந்த இடத்துல போவேணான்னு சொல்கிறோம்ல, நீ மீறி போனேன் இல்லை, அதனால தான் விழுந்த. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி பழகினனால ஒன்று நமக்குன்னு வரும்போது நம்மளுக்கும் என்ன தோணுது, இதை பண்ணனால தான் இப்படி ஆண்டவர் பழி வாங்குற தேவன் அல்ல. நமக்கும் நம்ம பண்ண பாவம் அவரை நம்ம பிரிக்கவே பிரிக்காது. அவர் நம்மை தேடி தேடி ஓடி வருகிற தேவனாக தான் இருக்கிறாரு. ஆதாம் தப்பு பண்ணிட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்ட போது யார் முன்னாடி ஓடி வந்தா, ஆண்டவர் தான் வந்தார். காயின் தான் தம்பியவே கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துட்டு என்னை மற்ற ஜனங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நான் கொஞ்சம் வெளியே எஸ்கேப் ஆனேன்னா கூட இருக்கிறவங்களாம் என்னை அடித்து காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது அந்த இடத்துலையும் யார் அவருக்கு தேடி வந்தா, ஆண்டவர் தான் தேடி வந்து ஒரு முத்திரையை போடுறாரு. சொல்கிறாரு, யாரும் உன்னை என்ன பண்ணவே முடியாது, தொடவே முடியாது, நான் உன்னை அந்த இடத்துல பாதுகாக்கிறேன். அப்போ பாவிகளை நோக்கி ஓடி வருகிற நல்ல தகப்பனை தான் நான் வச்சுருக்கிறேன். ஒரு நாளும் என் பாவத்தை நினச்சி நான் கவலைப்படவே கூடாது. அதுக்கு நான் திரும்ப திரும்ப பண்ண தப்பையே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதோட கான்சிக்வன்ஸை நான் தான் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன், அனுபவிச்சுட்டே இருக்கேன். 2வது வசனம் படிக்கலாமா? 139:2. என் உட்கார்தலையும் என் எழுத்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்குல்ல. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் என்ன பண்றீங்களா, வைக்கிறீர். முற்புறத்தில் கை வைக்கணும்னா என்ன, ஒரு குழந்தை இப்படி என் குழந்தை இப்படி இருக்குதுன்னா முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், என் கையை வச்சுருக்கேன், பின்னாடியும் என்ன பண்ணியிருக்கேன், என் கையை வச்சுருக்கேன். அப்போ நான் நெருக்கிறேன்னா என் குழந்தை எங்கே இருக்குது, அப்படியே 2 கரங்களுக்குள்ள அவ்வளோ அழகாக, அவ்வளோ ப்ரொடெக்டடாக, அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது. ஆமென். நம்ம பயப்படுற பயத்தை பார்த்தா எப்படி இருக்கிறோன்னா, பல புயலுக்கு நடுவில் ஆண்டவர் என்னை அப்படியே கழட்டி விட்டுட்டு போயிட்டாரு, இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முற்புறத்துலேயும் பிற்புறத்துலேயும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர்னா 2 பக்கமும் என்னை அணைத்து கொண்டு அவர் கரத்தை வைக்கும்போது அழகாக அவர் கரங்கள் 2க்கும் நடுவில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குது, என் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. பிள்ளைங்க லைஃப்பை நினச்சி நிறைய கவலைப்படுறதுல முதல் ஆள் தாய்மார்களாக தான் இருப்பாங்க. இவன் என்ன தான் பண்ண போகிறான், இப்படியே பேசிகிட்டு இருக்கானே, இப்படியே பண்ணிகிட்டு இருக்கானே, இந்த மாதிரி இப்போ படிப்பில் எல்லாரும் எங்கெங்கேயோ போயிட்டாங்க, இவன் என்ன பண்ணுவானே தெரியலையே, நிறைய கவலைப்படுறது தாய்மார் தான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் எப்படி இருக்குமா, பெரிதாக இருக்கும். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, கர்த்தர் அவர்களை போஷித்து அவர்களை போதித்து நடத்துவார். ஆமென். அவர்களுடைய சமாதானம் எப்படி இருக்குமா, பெரிதாக இருக்கும். பிள்ளைகள் அந்த காலத்தில் அவங்க சமாதானத்தோடு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். அடுத்த வசனம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். நான் இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, ஒரு சில சூழ்நிலைகளில் மக்கள் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஆமென். நம்ம ஒரு சில பாதைகளை தனியாக தான் கிடக்க வேண்டியது இருக்குது. அது உண்மைதான். நம்ம ஒருத்தர் மேலே நம்ம மலை மாதிரி நம்பி இருக்கோம் அப்படின்னா அவங்க எல்லா சூழ்நிலையிலும் வரணும்னு நினைப்பாங்க. அவங்க எல்லா சூழ்நிலையிலையும் வராங்க. ஆனால் ஒரு சில சூழ்நிலையில் அவங்களால வரவே முடியாது. ஆமென். அந்த நேரத்தில் என் தகப்பன் தான் என்னோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். நான் அதை நிறைய நேரத்தில் அதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஸ்பெஷலாக எந்த நேரத்தில் அப்படின்னா, டாக்டர்ஸ்ட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல போய் காமிக்கும் போது அதுக்கு மேலே பாஸ்டரையும் வர வேணான்னு சொல்லிடுவாங்க, அப்பா அம்மாவையும் வர வேணான்னு சொல்லிடுவாங்க, பிள்ளைகள் இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, வர வேணான்னு சொல்லிடுவாங்க.
உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு விதமான ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நான் 2வது குழந்தை பிறந்தப்போ நான் அதை ரொம்ப அனுபவித்தேன். அனஸ்தீஷியா கொடுத்து படுக்க வச்சுருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு காதெல்லாம் நல்லா கேட்கும். இடுப்புக்கு கீழே மட்டும்தான் மரத்து போயிருக்கும். அவங்க பேசுகிறதெல்லாம் நல்லா கேட்கும். நல்லா என் காது படவே சொல்கிறாங்க, இவங்களை வந்து காப்பாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். குழந்தைய மட்டும்தான் 2வது பாப்பா பிறந்தப்போ குழந்தைய மட்டும்தான் உயிரோடு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என் காதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த கட்டத்தில் என் கணவனால் என்ன பண்ண முடியல. அவங்க வரணுன்னு தான் ஆசை. ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இப்போல்லாம் தான் அனுமதிக்கிறாங்க. அப்போது சில வருடங்களுக்கு முன்னாடி அனுமதிக்கல. அவங்க உள்ளே வர முடியாது. எங்கள் அப்பா அம்மா உள்ளே வரணுன்னு தான் ஆசை. ஏதாவது இருந்தால் எங்கள் அப்பா அம்மாட்டையாவது நான் கடைசியாக சொல்லாமே. அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, உள்ளே அனுப்ப மாட்டாங்க. மூத்த பிள்ளை ரொம்ப சின்ன குழந்தை, அவளையாவது நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அவளும் என்ன பண்ணவே முடியல, பார்க்கவே முடியல. அப்போ ரொம்ப நெருக்கப்படுற சூழ்நிலையில் அவ்வளோதான் டாக்டர்ஸே சுற்றி சுற்றி சொல்லும்போது நான் நினச்சிட்டேன், சரி அவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஞாபகத்தில் வந்த ஒரே வசனம், ஆண்டவரே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன பண்ணவே மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எனக்கு நல்லா தெரியுது, ஷியாராக தெரியுது, மரண இருளின் பள்ளத்தாக்கு தான் எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நிறைய வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணுறோம், நிறைய நேரத்தில் நம்ம ஆராதிக்கிறோம், அதெல்லாம் ஒரு நாளும் கெட்டு போகிறதே இல்லை. பார்த்துக்கோங்க, நீங்கள் முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து காமிப்பார் பாருங்களேன். 1000 பேர் உங்களுக்கு இருந்து கொடுக்குற தைரியத்தை காட்டிலும் அந்த வசனம் உங்களுக்கு கொடுக்குற தைரியம் மிகவும் பெரியதாக இருக்கும். ஆமென். 1000 பேர் உங்களோட இருந்து 1000 காரியங்களை சொல்லட்டுமே, ஆனால் கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்கிறார்ல, நான் அவங்க கூட இருக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு நல்லா தெரியும் டாக்டர்ஸ் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக வெளியே வருவேன், என் குழந்தைய பார்ப்பேன். ஏன்னா அந்த பெரிய பாப்பா வந்து அப்படியே இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்குது. சீக்கிரம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு அழுதுட்டு. அந்த சினாரியோவை தான் எனக்கு மறக்கவே முடியல. ஸோ சொல்லிடுறாங்க, நர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போய் அவங்க வெளியே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுங்க, இவங்களை காப்பாற்ற முடியாது, பிள்ளைய மட்டும் தான், நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா அப்புறம் அவங்களாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் உள்ளே போகிறேன். அந்த இடத்துல யாருமே வர முடியல. ஆனால் ஆவியானவர் என்னோடு கூட இருந்தார். அவருடைய வசனங்களை வைத்து என்ன பண்ணார், என்னை தேற்றினார். எனக்குள்ளே அப்படியே பேசிட்டு எனக்கு கண்ணிலேருந்து கலங்குது, கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. என்னை சுற்றி அந்த அதையே சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ், வெளியே போய் சீக்கிரம் சொல்லுங்கள். நர்ஸ் வெளியே வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, அம்மா அங்கே ஒரு சின்ன பிள்ளை, குட்டி பிள்ளை வந்து காத்துக்கிட்டே இருக்குது, அது முன்னாடி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த அனஸ்தீஷியா கொடுத்த டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை இப்போ போய் வெளியே சொல்லாதீங்க, 5 நிமிஷம் நம்ம ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் முடியலன்னா வேணால் வெளியே போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே எனக்கே வந்து நினைவில்லை. ஆனால் கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் அநேகமாக இருக்கிறது. என்னை குறித்து ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களும் என்னை குறித்து ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களும் என் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. எத்தனை ஊழியர்களும் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது என்னென்ன காரியங்கள் நடக்குங்கிறத ஆண்டவர் என் வாழ்க்கையில் சொல்லியிருக்காரு. அது எதுவுமே நிறைவேறாமல் எப்படி என்னை கொண்டு போக முடியும், எப்படி என்னை வந்து சாத்தான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துலேருந்து என்னை எப்படி பிடுங்கி போட முடியும், என் குடும்பத்தை பார்க்காம என் கண்ணை மூட வச்சிட முடியுமா, இல்லை என் பிள்ளைகளை பார்க்காம என் கண்ணை மூட வச்சிட முடியுமா, அதெல்லாம் பண்ணவே முடியாது. கடைசியாக பெரிய பாப்பாவோட மூஞ்சி அப்படியே ஞாபகம் வருது, எனக்கு அப்படியே கண்கள் க்ளோஸ் ஆகுது. ஆனாலும் எனக்கு நல்லா தெரியுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒரு நாளும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அது இல்லாமல் ஆவியானவர் என்னை தேற்றாரு, உன்னை குறித்து நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்குது, ஆண்டவர் உன்னை குறித்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற திட்டங்கள் நிறையா இருக்குது, ஆண்டவர் ஆரம்பித்ததை ஒரு நாளும் சாத்தான் முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது அப்படிங்கிறத ஆண்டவர் என் மனசில் தெளிவாக பேசுகிறாரு. இன்றைக்கி நான் உங்ககிட்டையும் நான் சொல்கிறேன், வீடியோ பார்க்குறவங்கள்ட்டையும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஆரம்பித்த உங்கள் வாழ்க்கையை, ஆண்டவர் ஆரம்பித்து வைத்து கொடுத்த உங்கள் திருமண வாழ்க்கையை, உங்கள் பிஸ்னஸ் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை, எவ்வளோ நெருக்கப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் மடிந்து போவது இல்லை. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை கை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்கள். நம்மளால் பேசவும் முடியாது, வெளியே எந்திரிச்சு ஓட முடியுமா, வெளியே எந்திரிச்சு ஓட முடியாது. கையும் வந்து ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காங்க, கையை நடுவில் விட்டுருவோன்னு சொல்லிட்டு கையும் வந்து அந்த கிளாம்ப் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, கால் மரத்து போயிடுச்சு, எந்திரிச்சு ஓடி போய் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறேன், குழந்தைங்களை பார்க்குறேன், இதெல்லாம் எதுவுமே பேச முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோதான், ஓகே நான் அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிற லெவலில் போயிடுச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்தும் என்னை வெளியே கொண்டு வர முடியும்னா என் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். முடியணும் அப்படின்னு நினச்சிருந்தா என் வாழ்க்கை என்றைக்கோ முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் ஒரு நாளும் என்னை கைவிடாத நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென். நான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் சொல்கிறேன், எத்தனையோ காரியத்துக்கு நீங்களே முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிட்டீங்க,
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காரியத்தை துவக்குகிற கர்த்தர் நான். ஆமென். கர்த்தர்னு பார்க்குறத விட அந்த காரியத்தை துவக்குகிற நல்ல தகப்பன் நான். ஒரு தகப்பன் தான் நல்லா இருக்கிறத விட தான் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்ல தகப்பன் அப்படி விரும்பும்போது ஆண்டவர் எப்படி என்னை இப்படி விட்டுருவார்? எப்படி என்னை இன்னொருத்தரோட கையில் ஒப்பு கொடுத்துட்டு போயிடுவார்? ஒரு நாளும் என்னை விட்டு கொடுக்காத நல்ல தகப்பன். ஆமென். நம்ம குடும்பத்திலே பார்த்துருக்கோம், சில பேர் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சில பேர் நம்மளை விட்டு கொடுக்கவே, என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு விட்டு கொடுக்காம பேசுகிற சில உறவுகளை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை எந்த மனுஷங்க முன்னாடியும் யார் முன்னாடியும் நான் உன்னை விட்டு கொடுக்காம உன் குடும்பத்தை நல்லா நடத்துவேன். ஆமென். அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் வேற ஒன்று பேசலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன், ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறாரு, உங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்னு சொல்லி ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, உங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே அதை கர்த்தாவே என்ன பண்ணியிருக்கிறீங்களா? நீங்கள் அதை எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கி நான் எப்படி இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னு பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த சூழ்நிலைகளை நினச்சி நீங்கள் கலங்காதீங்க. மனிதர்கள் உதவ முடியாத சூழ்நிலைகள் பல உங்கள் வாழ்க்கையில் வரலாம், ஆனால் ஒரு சூழ்நிலையில் கூட அப்பா உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு சூழ்நிலையில் கூட உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென். ஆமென். அடுத்தது 23ஆம் வசனம் படிக்கலாமா? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். ஆமென். உங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி ஆண்டவரே எனக்கு நல்லா தெரியும், என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் பொறுப்பேற்றுட்டீங்க. மனுஷன் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் கூட என்னை வந்து காப்பாற்றி உயர்த்துறேன்னு. ஆனால் அந்த காரியத்துக்கெல்லாம் நான் நன்றியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை வேதனைப்படுத்தாத காரியத்தை, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியத்தை ஒரு நாள் என் வாழ்க்கையில் என்னவே பண்ணவே கூடாது, நான் செய்யவே கூடாது. அழகா தாவீது சொல்கிறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்தில் உண்டோ என்று பார்த்து. கண்டிப்பாக இருக்குது இல்லை? நம்ம பேசுறது கரெக்டாகவே இருக்கலாம், எனக்கு அது கரெக்டு தான். ஆனால் மற்றவங்களோட சூழ்நிலையிலேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ அப்படி கூட யோசிச்சிருக்கலாமே, அவங்க எந்த சூழ்நிலையில் அந்த தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் கை காட்டி அவங்கள தப்புன்னு சொல்லிட்டேன். நான் பேசுகிறது கரெக்டு தான், ஆனால் அது அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்குது, அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது. அந்த காரியங்களெல்லாம் நான் என்ன பண்ணவே போகிறேன், நான் மாற்றிக்கொள்ள போகிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன பண்ணுறாரா, என்னைய நித்திய வழியில் என்னை நடத்த போகிறார். ஸோ நான் 2வது காரியத்தில் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. when people move out of your life, எந்த மக்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினைக்கிறாங்களோ, உங்கள் பிஸ்னஸ்லேயோ உங்கள் வாழ்க்கையிலையோ, நீங்கள் தயவுசெய்து கவலையப்படாதீங்க. ஒரு மனுஷன் கூட என்டர் ஆகாத சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். ஆமென். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.